தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இன்று ஈரானுக்கு கருப்பு தினமாக அமையுமா? அமெரிக்கா எச்சரிக்கை. கரூர் சம்பவம் மீண்டும் விசாரணைக்கு முன்னிலையாக விஜய்க்கு அழைப்பானே. லசித் மலிங்கவின் பந்துவீச்சு திறமைக்கான தேடல் 3500க்கும் மேற்பட்டோர் பதிவு. நிலக்கரி மோசடியை மக்கள் மீது சுமத்த எரிபொருள் விலை அதிகரிப்பு நாமல் குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கியவர் யார்? புகைப்பட ஆதாரங்களுடன் களமிறங்கிய போலீஸ் குழு. துணைவேந்தர் பதிவாளரிடம் தீவிர விசாரணை. ஒரு துளி எண்ணெய் கூட ஈரானில் இருந்து வெளியேறாது, எச்சரிக்கையால் அதிரும் சர்வதேசம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரான் மீது இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட மிகவும் பாரதூரமான மற்றும் கடுமையான தாக்குதல்கள் இன்று நடாத்தப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் தெரிவித்துள்ளார். நேற்று பென்டகனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் சன நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முன்னிலையாகி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் சன நெரிசல் சம்பவம் தொடர்பாக நேற்று நேரில் முன்னிலையாகுமாறு நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சிபிஐ அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் பணிகள் காரணமாக விசாரணையில் இருந்து விலக்கு அளித்து சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முன்னிலையாக அனுமதிக்க வேண்டும் என சிபிஐக்கு விஜய் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கரூர் வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி நேரில் முன்னிலையாகுமாறு விஜய்க்கு சிபிஐ அழைப்பாணை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி நேரில் முன்னிலையாக உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கவினால் முன்னெடுக்கப்படும் வேகப்பந்து வீச்சாளர் திறமை தேடல் நிகழ்ச்சிக்கு 3500க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புதிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட மலிங்க தற்போதைக்கு பதிவு செய்யும் இணையதளம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இருப்பினும் புதிய விண்ணப்பதாரர்களுக்காக குறித்த இணையதளம் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். தற்போது பதிவு செய்த 3500 பேரில் ஒவ்வொரு கட்டத்திலும் சுமார் 350 பந்து வீச்சாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த திட்டம் மொத்தம் 10 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. மாகாண மற்றும் மாவட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 350 வீரர்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தனது செய்தியை பகிர்ந்து கொண்ட மலிங்க, நீங்கள் நின்றாலும் நான் நிற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் இருப்பு இருப்பதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறிய ஜனாதிபதி எந்த அடிப்படையில் எரிபொருள் விலையை உயர்த்தினார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். SLPP கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சமீபத்தில் இந்த நாட்டின் ஜனாதிபதி 45 நாட்களுக்கு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாது என்றும் கூறினார். அமைச்சரும் அதையே கூறினர். ஆனால் இப்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்விற்கு 24 மணி நேரம் கூட ஆவதற்கு முன்பே உலக சந்தை விலையில் சிறிது குறைவு ஏற்பட்டுள்ளது. இப்போது எங்களுக்கு நியாயமான சந்தேகங்கள் உள்ளன. 45 நாட்களுக்கு எரிபொருள் இருப்பதாக கூறிய அரசாங்கம் நிலக்கரியில் செய்யப்பட்ட மோசடியை ஈடு செய்யும் வகையில் இந்த நாட்டு மக்கள் மீது சுமையை சுமத்துவதற்காக எரிபொருள் விலையை அதிகரித்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்.
இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் நேற்று தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் அதிரடியாக கீழே இறக்கினர். அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த செயல் பெரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. புகைப்பட ஆதாரங்களுடன் களமிறங்கிய சிஐடியினர், யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இச்சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சகிதம் நேற்று பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்தனர். பல்கலைக்கழகத்தின் உச்சபட்ச அதிகாரி என்ற அடிப்படையில் துணைவேந்தரிடம் இச்சம்பவம் குறித்து நீண்ட நேரம் விசாரணை நடாத்தப்பட்டது. நிர்வாக ரீதியிலான பொறுப்புக்கூறல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பதிவாளரிடம் போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கொடியை இறக்கிய மாணவர்கள் யார், அவர்களை தூண்டிவிட்டவர் யார் என்பது குறித்து போலீசார் ஏற்கனவே ஒரு பட்டியலை தயார் செய்துள்ளனர் என்று தெரிகிறது. இந்த வாக்குமூல பதிவுகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்கலைக்கழக வட்டாரத்தில் கடும் பதற்றம் நிலவுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க ஆஸ்திரேலிய போரில் இதுவரை ரஷ்யா மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அண்டோனியோ கோஸ்டா தெரிவித்துள்ளார். எரிசக்தி விலைகள் உயரும் போது உக்ரைனுக்கு எதிரான அதன் போருக்கு நிதியளிக்க புதிய வளங்களை பெறுகிறது என்று பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தூதர்களுக்கு ஆற்றிய உரையில் கோஸ்டா கூறினார். உக்ரைனை ஆதரிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ திறன்களை திசை திருப்புவதன் மூலம் அது லாபம் ஈட்டுகிறது. மேலும் மத்திய கிழக்கில் மோதல்கள் மைய நிலைக்கு வருவதால் உக்ரைனிய முன்னணியின் மீதான கவனம் குறைவதால் அது பயனடைகிறது என கோஸ்டா கூறியுள்ளார். சர்வதேச விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் அவசியத்தை கோஸ்டா அடிக்கோடிட்டு காட்டினார். இது அமெரிக்காவால் சவால் செய்யப்படுவதாக கோஸ்டா மேலும் கூறினார். நாம் மேலும் போர் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும். அத்தகைய பாதை மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் அச்சுறுத்துகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக இலங்கையில் தற்போது தங்கியுள்ள வெளிநாட்டினருக்கு 14 நாள் விசா நீட்டிப்பு வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிப்ரவரி 28 முதல் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் சில வெளிநாட்டு பயணிகள் திட்டமிட்டபடி நாட்டை விட்டு வெளியேறுவது தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக பல பார்வையாளர்கள் புறப்படுவதற்கு முன்பே அவர்களின் விசாக்கள் காலாவதியாகும் அபாயத்தை எதிர்கொண்டனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 28 முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட வெளிநாட்டினருக்கு விசாக்களை 14 நாட்களுக்கு இலவசமாக நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகள் இலங்கையில் சட்டபூர்வமாக தங்கியிருந்து மாற்று பயண திட்டங்களை ஏற்பாடு செய்ய போதுமான நேரத்தை அனுமதிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்க தகவல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக வரும் நாட்களில் விமான ரத்துகள் தொடர்ந்தால் கட்டணம் இல்லாமல் மேலும் 14 நாட்கள் விசா நீட்டிப்பை வழங்க பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் முன்வைத்த திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையிலிருந்து மாற்று விமானங்களை பெறும் வரை சிக்கித் தவிக்கும் பயணிகள் நாட்டில் சட்டபூர்வமாக தங்குவதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை மத்திய கிழக்கிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயத்தை ஈரானின் புரட்சிகர ராணுவப்படை தெரிவித்துள்ளது. போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை நிராகரித்துள்ள ஈரான், யுத்தம் எப்போது முடிவடையும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது எனவும் ட்ரம்பின் கூற்று முட்டாள்தனமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் அந்த நாடு இதுவரை கண்டிராத மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். அத்தோடு ஈரான் எமது எண்ணெய் விநியோகத்தை நிறுத்த முயன்றால் அவர்கள் இதுவரை தாக்கப்பட்டதை விட 10 மடங்கு பலமாக தாக்கப்படுவார்கள் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் பிப்ரவரி இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் குறைந்தது 1332 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநாவிற்கான ஈரானிய தூதர் தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையில் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று தாக்கப்பட்டதில் தெஹ்ரான் நகரம் கருப்பு புகையினால் சூழ்ந்துள்ளதுடன் இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் மத்திய பகுதிகளிலும் லெபனானின் பெய்ரூட்டிலும் புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போதைப் பொருளை கொண்டு வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய நேற்று முன்தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 630 போதை மாத்திரைகளும் 5 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் இருவரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.